நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna, Krishna, Hare Krishna, Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे कृष्ण राधे राधे कृष्ण 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 இப்போது நான் துவாரகாபுரி செல்லும் சமயம் வந்துவிட்டது. கேசவா, இப்போது அப்படி என்ன அவசரம்? அவசரம் இருக்கிறது. துவாரகைக்கு அபாயம் நேரும் போல தோன்றுகிறது. அபாயம் நேரப்போகிறதா? ஆம் பார்த்தா. அப்படி என்ன அபாயம் வந்துவிட்டது கேசவா? அதனால் பகவானே கவலை அடையும்படி அந்த அபாயத்தின் பெயர் அசுரராஜன் வஜ்ரநாத். வஜ்ரநாத் வஜ்ர நகரத்தின் அரசன், மகாபலசாலி. ஆனால் தீயவன், அதர்மமே உருவானவன். அவன் இப்போது துவாரகையை ஆக்கிரமிக்கப் போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளான். கிருஷ்ணன் அந்த மாடு மேய்ப்பவனா? கேட்டீர்களா சேனாதிபதி? ரிஷபாண்டா, நமது ஒற்றன் சொல்வதை கேட்டாயா? ஆம் அசுரவேந்தே. வாசுதேவர் ஸ்ரீ கிருஷ்ணர். அந்த மாடு மேய்ப்பவனை வாசுதேவன் என்று அழைக்காதே, அவனை ஸ்ரீ கிருஷ்ணன் என்று அழைக்காதே. அவனை மரியாதையுடன் அழைப்பதற்கு எந்த அவசியம் இல்லை. மன்னியுங்கள் அசுரவேந்தே, தவறு ஏற்பட்டது. இதே தவறு இனி மீண்டும் செய்யாதே. கிருஷ்ணன் நமது எதிரி. அந்த எதிரிக்கு மரியாதை தருவது அசுரர்களுக்கே அவமானமாகும். செல் ஒற்றர் வீரனே, அஸ்தினாபுரம் செல். அங்கே சென்று அந்த மாட்டிடையின் கிருஷ்ணனை பற்றி ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நாளும் செய்தி எமக்கு அனுப்பிக் கொண்டே இரு. தங்கள் ஆணைப்படியே அசுரவேந்தே. சேனாதிபதி விருஷபாண்டா, நமது ஒற்றன் சொன்னபடி அந்த மாட்டிடையின் கிருஷ்ணன் அஸ்தினாபுரத்தில் தான் இருக்கிறான், துவாரகையில் இல்லை. ஆம் அசுரவேந்தே. அந்த மாட்டிடையன் தர்ம அதர்ம பாடங்களை அனைத்து உலகிற்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இப்போது நேரம் வந்து விட்டது.
நாம் அவனுக்கு அவன் பாணியிலேயே தர்மத்தின் பாடத்தை சொல்லுவதற்கு நமது கைகளிலே ஒரு அரிய வாய்ப்பு இருக்கிறது. கிருஷ்ணனுக்கும் அரசர்களுக்கும் தர்ம அதர்மத்தை புரிய வைப்பதற்கு. சேனாதிபதி விருஷபாண்டா, அந்த மாட்டடையின் கிருஷ்ணன் பாண்டவர்களுக்கு உதவி செய்து கௌரவர்களை அடியோடு அழித்து விட்டார். கௌரவர்கள் பக்கம் யுத்தம் செய்ய சென்ற நமது அசுர நண்பர்களை எல்லாம் கொடுமையாக கொன்றுவிட்டார். யுத்தம் தொடங்குவதற்கு முன்னால் பர்பருக்கையும் கூட ஏமாற்றி கொன்று விட்டான் அந்த மாட்டடையன். எனவே இதே போல குள்ளநெறித்தனமான சூழ்ச்சி நாடகத்தால் ஏமாற்றி செயல் புரிபவன் தர்மத்தை பற்றி வாய்கிழிய பேசிக் கொண்டிருக்கிறானே. விருஷபாண்டா, நானும் சூழ்ச்சி செய்து கௌரவர்களின் அழிவு மற்றும் எனது நண்பன் துரியோதனன் மற்றும் எனது அசுர நண்பர்களின் வதத்திற்காக பழி வாங்கப் போகிறேன், ஆக்கிரமிக்கப் போகிறேன். ஆம் அசுரவேந்தே, துவாரகையில் ஆக்கிரமிப்பு செய்ய இதுதான் சரியான வாய்ப்பு. துவாரகையிலே எதற்கு, அஸ்தினாபுரத்தில் ஏன் இல்லை? ஏனெனில் அசுரவேந்தே, அந்த கிருஷ்ணன் இல்லாத போது துவாரகையின் சேனை நமது சேனையை எதிர்த்து நிற்க முடியாது. அப்படி என்றால் சேனாதிபதி, நாம் துவாரகையிலே சமயம் பார்த்து ஆக்கிரமிப்பு செய்வோம். எப்போது கிருஷ்ணன் அங்கு இல்லையோ அப்போது, எப்போது கிருஷ்ணன் அஸ்தினாபுரத்திலிருந்து துவாரகைக்கு வந்து கொண்டிருப்பான், அவன் வந்து கொண்டிருக்கும் பொழுதே நாம் துவாரகையை ஆக்கிரமிப்பு செய்து அவனது ராஜ்யத்தை தூளாக்குவோம், அவனது ராஜ்யத்தை அழித்து விடுவோம். பிறகு கிருஷ்ணனை வரும் வழியிலேயே நாம் அடக்கி அவன் தலையை கொய்து விடுவோம். அதோடு கிருஷ்ணன் எதை அதர்மம் என்றானோ அந்த அதர்மத்தின் ராஜ்யத்தை துவாரகையிலேயே துவங்குவோம். कृष्ण मुरारी वासुदेवर श्री कृष्णर 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 कृष्ण मुरारी. நான் இதை கூட மறந்து விட்டேன். பகவானை பெறுவதற்கும் தவம் செய்ய வேண்டும் என்பதை. நான் எனது அகம்பாவத்தால் இதை கூட மறந்து விட்டேன். பக்தியிலே சமர்ப்பணம் செய்யும் எண்ணம் இருக்க வேண்டும் என்று. ஆனால் எனது அகம்பாவத்திற்கு அடிமையாகி தன்னைத்தானே கடவுள் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். அப்போது நீ எனது முன்னால் தான் நின்றிருந்தாய் கேசவா. நான் செய்த பயங்கர குற்றத்தை ஒரு கீரிப்பிள்ளை வந்து புரிய வைத்தது. நான் ஒன்றுமே இல்லை என்பதை.
அப்படியா? இப்போது எனது கைகளில் அஸ்திரம் இல்லை, நான் தேர் மீதும் இல்லை, நான் போர் புரியவும் இல்லை. ஆனால் தமது மனதிலே இப்போது யுத்தம் செய்யும் எண்ணம் இருக்கிறதே. ஒரு வீரன் மனதிலும் கூட நாராயணாஸ்திரத்தோடு யுத்தம் செய்வதற்கான எண்ணம் இருந்தால் அவனிடம் ஆயுதம் இல்லை என்றாலும் நாராயணாஸ்திரம் அவனை அழித்து விடுகிறது. எனவே பீமண்ணா, தாம் நாராயணாஸ்திரத்தோடு யுத்தம் செய்வதற்கான எண்ணத்தை மனதிலிருந்து நீக்குங்கள். தாம் பக்தி எண்ணத்தோடு அவரை சரணமடையுங்கள். நாராயணாஸ்திரம் தானாகவே அமைதி அடையும். ரத்தகேது, ஏ லம்புகர்ணா, என் முன் தோன்றுங்கள், என் முன்னே வாருங்கள். நான் அசுரவேந்தன் வஜ்ரநாபன். நீங்கள் தோன்றுவதற்காக இப்போது அழைக்கிறேன். என் முன் தோன்றுங்கள், என் முன் தோன்றுங்கள். ஏ லம்புகர்ணா, ஏ ரத்தகேது, என் முன் தோன்றுங்கள். வணக்கம் அசுரவேந்தே. வெற்றி உண்டாகட்டும். நிச்சயம் வெற்றி பெறுவோம். சொல்லுங்கள் அசுரவேந்தே, தம்முடைய எந்த எதிரியை அழித்துவிட்டு இந்த ரத்தகேது வெற்றி பெற வேண்டும்? ஏ அசுரவேந்தே, தமது பக்தர் இந்த லம்புகர்ணனின் கால்களிலே இப்பொழுது தமது எதிரியின் அறைகூவலும் அதோடு தமது வெற்றியின் வீர முழக்கமும் எனக்கு கேட்கிறது. சொல்லுங்கள் அசுரவேந்தே, தம்முடைய எந்த எதிரியினை மாயத்தின் சூழ்ச்சியிலே மூழ்க வைத்து தமது சரணங்களிலே விழ வைக்க வேண்டும்? எனது பக்தாசுரர்களே, இருவரும் அசுரர்களின் பரம எதிரி கிருஷ்ணனை அழிக்க வேண்டும். இது எங்கள் அதிர்ஷ்டமாகும். ஏனெனில் இது எங்கள் வலிமைக்கு ஏற்றதொரு வேட்டையாக இருப்பதனால் ஒற்றனிடமிருந்து இந்த செய்தி கிடைத்திருக்கிறது. அந்த கிருஷ்ணன் அஸ்தினாபுரத்திலிருந்து துவாரகைக்கு செல்ல எந்த கணமும் அஸ்தினாபுரத்திலிருந்து புறப்படுவான். அவன் துவாரகைக்கு சென்றடைய கூடாது. இதைதானே விரும்புகிறீர்கள் அசுரவேந்தே? அவன் துவாரகைக்கு திரும்ப மாட்டான் அசுரவேந்தே. அவனை துவாரகைக்கு அல்ல, யமலோகத்திற்கு அனுப்பி வைப்போம். செல்லுங்கள்,
நான் விரும்புகின்ற வெற்றி செய்தியுடனே இங்கு திரும்பி வாருங்கள். தங்கள் ஆணைப்படியே அசுரவேந்தே வருகிறோம். பாட்டியவர்களே, வணக்கம். வணக்கம். வாருங்கள் பாட்டியவர்களே, வாருங்கள் வாருங்கள். வாருங்கள் பாட்டியவர்களே, அமருங்கள். வாருங்கள் பாட்டியவர்களே, வாருங்கள். இங்கு அமருங்கள். பாட்டியவர்களே, உலகம் தமக்கு கண் பார்வை இல்லை என்கிறது. ஏனெனில் தாம் தமது இயற்கை கண்களால் காண இயலார். ஆனால் எனக்கு தெரியும், அதாவது தாம் தெய்வீக பார்வை பெற்றவர் என்று. அதன் மூலமாக உலகத்தின் எந்த ஒரு இடத்திலும் நடப்பதை காணக்கூடியவர். இடத்திலே நடக்கும் சம்பவம் இறந்த காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ நிகழ்காலத்தில் நடந்ததோ. மைந்தா, உனக்கு எனது இந்த வரத்தால் என்றுமே லாபம்தான். சொல் மைந்தா, இப்போது நீ எனது தெய்வீக கண்களால் எதை காண விரும்புகிறாய்? பாட்டியவர்களே, தாம் எனக்கு சொல்லுங்கள், இப்போது அந்த மாட்டிடையின் கிருஷ்ணன் என்ன செய்கிறான் என்று. மைந்தா, நீ ஸ்ரீகிருஷ்ணனை பற்றியா கேட்கிறாய்? ஆம், அவன்தான் அந்த வெண்ணெய் திருடிய கிருஷ்ணன் தான். நீ அறியாதவன், மூடன் நீ. ஏனெனில் உனக்கு ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை கூட மரியாதையாக சொல்ல தெரியவில்லை. என்னை பொறுத்தவரை ஸ்ரீ கிருஷ்ணர் கடவுளாகும். ஆனால் நீ அவரை கடவுளாக ஏற்க மாட்டாய். ஒருவேளை அது நடந்தால் பிறகு அசுரர்களுக்கு நன்மை ஏற்பட்டிருக்குமே. வாசுதேவர் ஸ்ரீ கிருஷ்ணர் 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 வாசுதேவர் ஸ்ரீ கிருஷ்ணர். சீக்கிரம் சொல்லுங்கள் பாட்டிமா, இப்போது தாம் என்ன காண்கிறீர்கள்? நான் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்க்கிறேன் வஞ்சரநாபா. கிருஷ்ணனையா? என்ன செய்கிறான் மாட்டடையன் இப்போது? மைந்தா, இப்பொழுது தேவகி மைந்தன் ஸ்ரீ கிருஷ்ணர் துவாரிகை செல்ல புறப்பட்டு விட்டார். இது அவனது இறுதி யாத்திரையாக இருக்கும் பாட்டிமா, இறுதி யாத்திரையாக இருக்கும். இது உனது பிரமை மைந்தா. நான் உனக்கு எதிர்காலத்தை பற்றி சொல்ல முடியும். ஆனால் நான் நடக்கவிருக்கும் பாதையிலே தடையாக இருக்க விரும்பவில்லை. இப்பொழுது பாருங்கள் பாட்டிமா, அந்த மாட்டடையன் எவ்வாறு எனது அசுரர்களின் சூழ்ச்சியிலே சிக்கி பரிதவிக்கிறான் என்று. கேசவா,
கருணை உள்ளவனே, தேவகி மாதா, மாமா வசுதேவர் மற்றும் பலராமண்ணாவிடம் எங்கள் வணக்கத்தை சொல்லுங்கள். நிச்சயம் தர்மண்ணா. ஹே கேசவா, நாங்கள் அனைவரும் உணர்ச்சிவசப்படக்கூடியவர். மனம் மாறி விடுவோம், எங்கள் பாதையிலிருந்து விலகி விடுவோம். எங்களுக்கு என்றுமே நீதான் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். நான் உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் எனது மனம் உங்களுடனேதான் இருக்கும். செல் சாரதி. கிருஷ்ணனின் இறுதி யாத்திரை தொடங்கிவிட்டது பாட்டிமா. கிருஷ்ணனின் இறுதி யாத்திரை தொடங்கிவிட்டது. பாட்டிமா, தமது தெய்வீக கண்களால் எதிர்காலத்திற்கு சென்று தாம் சொல்லுங்கள், இனி என்ன நடக்கவிருக்கிறது என்று. சொல்லுங்கள் பாட்டிமா, சொல்லுங்கள், என்ன நடக்கவிருக்கிறது? மீண்டும் மீண்டும் எதிர்காலத்திற்குள் சென்று தமது அதிர்ஷ்டத்தின் ரேகைகளை பார்ப்பது சரியானதல்ல வஞ்சரநாபா. அதனால் ஆபத்து நேரும். ஆம் மைந்தா, ஆபத்து நேரும். ஆபத்தா? அநியாயம், தீய செயல், அநீதி, அதர்மம் மற்றும் கெடுதல், இந்த 5 மூல தத்துவங்களால் தானே அசுரலின் அடிப்படையை ஆடும். அப்படி ஆபத்து நேர்ந்தால் அது நல்லதற்குத்தான். சொல்லுங்கள் பாட்டிமா, சொல்லுங்கள், அந்த இரத்த கேது மற்றும் லம்புகர்ன் இவர்கள் மூலமாக கிருஷ்ணனுக்கு எவ்வாறு அழிவு ஏற்பட போகிறது? சொல்லுங்கள், கிருஷ்ணன் செய்ய போவதையும் சொல்லுங்கள். என்ன ஆயிற்று பாட்டிமா, என்ன ஆயிற்று? மைந்தா, பயங்கர அழிவிற்கான காட்சி தெரிகிறது. பயங்கர அழிவுகள். உண்மை வஜ்ரநாபா, எனக்கு வெறும் அழிவுகளே தெரிகிறது. அழிவுகள் மட்டுமே. அது நடக்கத்தானே போகிறது. எப்போது இந்த வஜ்ரநாபன் துவாரகை ஆக்கிரமிப்பு செய்கிறானோ அப்போது துவாரகையின் அழிவை எவராலும் காக்க முடியாது. நான் துவாரகை அழிவை அல்ல, உனது நகரம் விருஜபுரத்தை பற்றி பேசுகிறேன். நான் விருஜபுரத்தின் எதிர்காலத்திலே முழுமையாகவே அழிவதை கண்டேன் மைந்தா. இல்லை பாட்டிமா, அது எவ்வாறு நடக்கும்? வஜ்ரநாபா, இதுதான் நடக்கப் போகிறது. எனவே மைந்தா, நீ ஸ்ரீ கிருஷ்ணரிடத்திலே பகையை வளர்த்துக் கொள்ளாதே. பாட்டிமா, அசுரவேந்தர் வஜ்ரநாபனிடம் ஒரு மாட்டினடையிடம் அஞ்சுவதற்கான அறிவுரையை வழங்குகிறாயா? வஜ்ரா, ஸ்ரீ கிருஷ்ணர் பகவான் தான். பாட்டிமா, அவன் பகவான் அல்ல, மந்திரவாதி, மந்திரவாதி. வஜ்ரநாபா, உண்மையை தெரிந்து கொள், அதை நீ ஏற்றுக்கொள். பாட்டிமா, கிருஷ்ணன் உண்மை அல்ல, பொய், அவன் பொய். ஆனந்த பொய்யை மண்ணோடு மண்ணாக்கி காட்டுகிறேன். உண்மையை எவராலும் அழிக்க முடியாது. அதை அழிப்பதின் முயற்சியிலே மக்கள் தாமாகவே அழிகிறார்கள். நான் அப்போதே உனது தந்தையிடமும் சொன்னேன். ஆனால் அவரோ எனது பேச்சை கேட்காமல் நிராகரித்து விட்டார். முடிவு என்ன ஆயிற்று? மைந்தா, உனது தந்தை தானே அழிந்து விட்டார். வஜ்ரநாபா, நீயும் உனது தந்தையைப் போல அழிவின் பாதையிலே மூழ்கிவிட விரும்புகிறாயா? பாட்டிமா, இன்று எதிர்காலத்தினை சொல்லிக் கொண்டு தாம் எனது மரணத்தின் சாட்சியை சொல்லி நடுங்க செய்ய நினைத்தால் அது தம்முடைய குற்றமாகும். மரணம் அசுரராஜனை என்றுமே நடுங்க செய்யாது, என்றுமே அஞ்ச மாட்டான். வஜ்ரநாபா, உனக்கு உன்னை பற்றிய கவலை இல்லை. உனது குடும்பத்தை பற்றி நினைத்துப் பார். உனக்கென ஒரு மனைவி இருக்கிறாள், அழகான மகளும் இருக்கிறாள், பிரபாவதி. அவளது திருமணத்தை நீ நடத்த வேண்டும் மைந்தா.
வஜ்ரநாபா, பகவானிடம் வெறுப்பை காட்டக்கூடாது, பகைமையும் கூடாது. பகவானிடம் என்றும் வெறும் பக்தியே இருக்க வேண்டும். மைந்தா, பகவானை தனது நண்பனாக, மாதாவாக, பிதாவாக, சகோதரனாக பாவிக்க வேண்டும். போதும் 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 எடுத்து பாட்டிமா. நான் தம்மிடத்தில் கிருஷ்ணனை பற்றிய வர்ணனையை இனியும் கேட்க விரும்பவில்லை. நான் கிருஷ்ணனை அழித்துவிட்டு அனைத்து உலகிற்கும் புரிய வைக்கிறேன். அவன் பகவான் அல்ல, ஏமாற்றுக்காரன், மோசக்காரன் என்று. வஜ்ரநாபா, எதிர்காலத்தை பற்றி தெரிந்த பிறகும் அதை எதிர்க்க நினைப்பது முட்டாள்தனமாகும். ஆம் மைந்தா, முட்டாள்தனம். அதோ பார் ரத்தகேது, அதோ அந்த கிருஷ்ணன், நமது வேட்டை. தம்பு கர்ணா, இவன் தனியாக வருகிறான். நல்ல வாய்ப்பு இது, நழுவவிடக் கூடாது. ஆம் ரத்தகேது, நீ உன்னை வருத்திக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. நான் தனியாகவே கிருஷ்ணனை யமலோகத்திற்கு அனுப்பி வைக்க இயலும். இல்லை லம்பு கர்ணா, அந்த தவறை மட்டும் செய்யாதே. நாம் இருவரும் சேர்ந்து கிருஷ்ணனுடன் யுத்தம் செய்ய வேண்டும். உனக்கு தெரியாதா அவன் மாயாவி என்று? அதனால் என்ன? நமக்கு தானே மாயங்கள் தெரியும். நாம் நமது மாயையால் அவரை மயங்க வைத்து விடலாம். அதோடு மாயத்தின் சுற்றியிலே சிக்கிக் கொண்ட வேட்டை பொருள் வதம் செய்வது சுலபம். நில் மாயாவித்துக்களே, நில்! நின்று விடு கிருஷ்ணா, அங்கேயே நில். நாங்கள் உனது உயிரினை எடுத்து அசுரவேந்தர் வஜ்ரநாபனுக்கு பைசாக அளிப்போம். வாரத்தை கேது, வா.
இது நடந்திருக்கவே முடியாது பாட்டிமா, இது நடந்திருக்கவே முடியாது. நீ என்ன சொல்கிறாய் அசுரவேந்தே? பாட்டிமா, கிருஷ்ணன் எனது 2 நண்பர்களையும் வதம் செய்து விட்டான். ரத்தகேது மற்றும் லம்பு கர்ணன் இருவரும் எனது நண்பர்கள், மகா மாயாவிகள். இருந்தும் இந்த அற்ப கிருஷ்ணன் அவர்களை எவ்வாறு வதம் செய்தான்? ஏனெனில் ஸ்ரீ கிருஷ்ணர் உலக மாயங்களுக்கு தலைவன், மாயக்காரன் இல்லை அவன். பாட்டிமா! மைந்தா வஜ்ரநாபா, நான் முதலிலேயே உன்னை எச்சரித்தேனே, எதிர்காலத்தை பார்த்து சொன்னேனே. ஆனால் நீ எனது பேச்சை கேட்டும் கூட அதன்படி நடக்க மறுத்து விட்டாய். மைந்தா, இப்பொழுதும் நேரம் இருக்கிறது. உண்மையை புரிந்து கொள், நீயும் ஏற்றுக்கொள். ஸ்ரீ கிருஷ்ணர் தான் பகவான் என்பதை. பாட்டிமா! ஏன் குரலை உயர்த்துகிறாய்? குரலை உயர்த்துவதால் உன்னுடைய குரல் அது எத்தனை தூரம் வேண்டுமானாலும் செல்லும். ஆனால் அறியாமையின் ஆழத்திலும் இருளின் குகையிலே மூழ்கித்தான் இருக்கும். ஆனால் உண்மையின் குரல் அது எத்தனை பயனற்றதாக இருந்தாலும் அதுவே 2ஆக உருவெடுத்து எதிரொலித்துக் கொண்டே இருக்கும். அதோடு உண்மை இதுதான், அந்த ஸ்ரீ கிருஷ்ணரே பகவான் ஆகும். அவர்தான் பகவான் மைந்தா. இது உண்மை அல்ல. உண்மை என்பது இதுதான். பகவான் என்பது நான் தான், நான் தான். உன்னை நீயே கடவுளாக நினைத்து கடவுளை அவமதிக்காதே மைந்தா. ஸ்ரீ கிருஷ்ணர் தான் பகவான், நீ அல்ல. மைந்தா, நீ அல்ல. பாட்டிமா, எனக்கு இன்றுதான் தெரிந்தது. இதுவரை தமது ரூபத்திலே எனது வீட்டிலேயே எதிரியை வளர்த்து வந்தேன் என்று. வஜ்ரநாபா, நீ என்னை அவமானப்படுத்துவது சகஜம்தானே. ஆனால் இப்பொழுது அகம்பாவத்தால் குருடனாகி பகவானையும் நீ அவமதிக்கிறாய். மைந்தா, இப்போது நீ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மதிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றால் உனக்கும் நன்மை ஏற்படாது, அதோடு அசுர மக்களுக்கும் ஏற்படாது. பாட்டிமா, அசுரர்களின் நன்மைக்காக இந்த அசுர வேந்தன் அந்த மாட்டிடையின் முன்னால் பிச்சை பாத்திரத்துடன் கையேந்தி நிற்க கூடியவன் இல்லை. அசுரர்களுக்கு நன்மை நிச்சயம் ஏற்படும். அது எனது கைகளால் தான் நிகழும். அப்போது அந்த சமயத்திலே, அந்த நாளிலே நான் எனது கைகளாலேயே கிருஷ்ணனை வதம் செய்வேன். மைந்தா வஜ்ரநாபா, கடவுள் உன்னை மன்னிக்கட்டும். ஆனால் மன்னிப்பிற்கும் கூட ஒரு எல்லை கோடு இருக்கிறது. எப்போது நிரந்தரமாக தீய செயல்களால் பாவத்தின் எண்ணிக்கை அதிகரிக்கிறதோ பிறகு கடவுள் அவனை மன்னிக்க மாட்டார். மைந்தா, கடவுளும் அவனை மன்னிக்கவே மாட்டார். சாரதி, தேரை நிறுத்து. துவாரகாதீசரே, இது மகரிஷி உத்தங்கரின் தவப் பெருமையின் சக்தியாகும். அவர்தான் தனது தவ பலத்தினால் எனக்கு செய்தி அனுப்பியிருக்கிறார். நான் துவாரகை செல்லும் முன்னால் அவரை சந்திக்க வேண்டும்.
ஹே மாமுனிவரே, ஹே சிறந்த தவம் செய்பவரே, ஹே பார்கவ உத்தங்கரே, தேவகி மைந்தன் கிருஷ்ணன் தம்மை வணங்குகிறேன். யோகிகளின் யோகியே, முனிவர்களின் முனிவரே, தேவகி நந்தன் கிருஷ்ணருக்கு எனது வணக்கம். பகவானே, தாம் என்னை வணங்கியதால் அனைத்து உலகத்திலும் என்னை கௌரவப்படுத்தினீர்கள். தமது மாபெரும் தவத்தின் முன்னாலே இவை அனைத்தும் ஒன்றுமே இல்லையே. ஹே பிரபு, தமது புனித நாக்கிலிருந்து வெளிவரும் வாக்கியங்களோ தமது குழலின் இசையை விட அதிகமான இனிமையானது. தாம் தமது குரலினால் அனைவரின் மனதையும் கவரச் செய்கிறீர்கள். ஆனால் தமது தரிசனத்தாலோ அனைவரும் மயங்கி விடுகிறார்கள். தாம் எனது மனதினை கவரச் செய்து என்னை மயங்க வைத்து விட்டீர்கள் பிரபு, மயங்கச் செய்து விட்டீர்கள். ஏ பகவானே, எனக்கு ஒரு விருப்பம். தாம் இங்கு இருப்பதினால் உலகத்திலே அனைவரும் நிம்மதி குழல் இசைக்க வேண்டும். எனக்கு இது தெரியும். அந்த கௌரவரும் பாண்டவரும் யுத்தம் செய்வதற்காக காத்திருந்தனர். அதோடு நான் இதையும் ஏற்கிறேன். தாம் அந்த குருகுலத்தின் சிறந்த பெரியவர்களை தமது இனிமையான குரலினால் புரியும்படி செய்து மயங்கச் செய்திருப்பீர்கள். எனது நம்பிக்கை இது பிரபு. அந்த கௌரவர் பாண்டவருக்கிடையே எந்த மகா யுத்தம் நடக்கவிருந்ததோ அதோடு அதன் முடிவினால் ஏற்படவிருந்த பயங்கர அழிவுகளை தாம் அதை நிச்சயம் தவிர்த்திருப்பீர்கள். பிரபு, தாம் பேசாமலே இருக்கிறீர்கள். அன்று தாம் தமது சக்தியினால் அனைத்தையும் சரி செய்து விட்டீர்கள். எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை. மகரிஷி, கட்டுப்பாடு கைமீறி சென்று விட்டது. அப்படி எல்லை மீறி இருந்தாலும் தமது ஆற்றலை மீறி சென்றிருக்க முடியாதே பிரபு. தம் ஆற்றலிலே சிறந்தவர். தம்மை போன்ற திறமை மிக்க வீரன் அகிலம் எங்கிலுமே வேறொருவன் இல்லை. துரியோதனனுக்கு இது பற்றி புரிந்திருக்காதுதான். அதனால்தான் யுத்தம் செய்ய துணிந்து விட்டான். ஆனால் தாம் அந்த துரியோதனனுக்கு தமது சக்தியினை நிரூபித்து யுத்தத்தை தாம் நிச்சயமாக தடுத்திருப்பீர்கள். பிரபு, இதைத்தானே சொல்ல நினைக்கிறீர்கள் தாம்? இல்லை மாமுனிவரே, நான் சொல்ல நினைப்பதே வேறு. அப்போது இதை சொல்ல நினைக்கிறீர்களா அங்கு யுத்தம் நடந்ததென்று? ஆம் முனிவரே. தாம் இருந்தும் கூட யுத்தம் நடந்ததா? ஆம், உலகத்தின் மாபெரும் பயங்கர யுத்தம் நடந்தது. இந்த யுத்தத்திலே பயங்கர அழிவுகள் ஏற்பட்டது மகரிஷி உத்தங்கரே. இல்லை கேசவா. கௌரவ பாண்டவர்களின் வீரர்கள் போர் புரிந்து யமலோகம் சென்று விட்டனர். மைந்தர்கள், பேரன்கள், உற்றார் உறவினர் அனைத்து வீரர்களுக்கும் அழிவு ஏற்பட்டது. எண்ணற்ற வீரர்கள் கொல்லப்பட்டனர். திருதராஷ்டிரன், காந்தாரி மற்றும் திரௌபதியின் மைந்தர்கள் அனைவரும் மடிந்து விட்டனர். இந்த மகா பயங்கர யுத்தத்திலே 10 வீரர்களே உயிர் பிழைத்தனர் பார்கவ உத்தங்கரே. பாண்டவர் 5 அதோடு அஸ்வத்தாமன், கீர்த்திவர்மன், கிருபாச்சாரியா, அதோடு நான், மற்ற அனைவரும் மடிந்து விட்டனர். இத்தனை பயங்கர யுத்தம் நடந்ததா? அனைவருமே மடிந்து விட்டனரா? இது நல்லதல்ல கேசவா, நல்லதே அல்ல. யுத்தத்தை தடுப்பதற்கான சக்தி இருந்த போதிலும் நீ யுத்தத்திற்கான அனுமதி தந்தாயே, இது குற்றமாகும் கேசவா, மன்னிக்க முடியாத குற்றம். இந்த குற்றத்திற்கான தண்டனையை உனக்கு நான் நிச்சயம் தருவேன். இந்த குற்றத்திற்கான தண்டனையை உனக்கு நான் நிச்சயம் தருவேன் கேசவா.
உனக்கு சாபமளிக்கிறேன். கிருஷ்ணா